ஜோதிடம் என்ன அதில் என்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் என்ன பண்ணுது, சந்திரன் நிற்கிற இடத்த வச்சு ஜோதிடத்தை நம்பலாமா, கிரக நிலையை வைத்து அவங்க வாழ்க்கை அப்பா அம்மா பூர்வீகம் சிறப்பா, இது ஜாதகம் சிறப்பா, என்னென்று ஜோதிடம் கணிக்கப்படுது, ஒரு பிறப்புக்கு ஜோதிடம் இல்லாமல் உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை. நாளைக்கு நடக்கிறது என்ன இன்றைக்கு சொல்லி பற்றி எப்போ வருதுன்னு கேட்டால் சனியோடு ராகு சேரும்போது என்ன நடக்கும், சமாதி அடைவேன், என் உயிர் போகிற காலத்தில் டைம் சொல்லுவேன், இந்த நேரத்தில் உயிர் போகும்னு. மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாங்கள் கோண்டாவிலுக்கு வந்திருக்கிறோம். கோண்டாவிலுக்கு ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம்தான். வாழ்க்கையில் நம்பிக்கைகள் என்பது மிக முக்கியமான விடயம். சில பேர் சுவாமி என்று சொல்லி போய் கும்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சிலைகள் எல்லாமே சுவாமியாக தெரியும். சில பேர் அதில் நம்பவே மாட்டாங்க. அதெல்லாம் இறை விக்கிரகங்கள் எல்லாமே கல்லாக தான் தெரியும். அதே போல் தான் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் சார்ந்த நிறைய விஷயம் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். சில பேர் அது ஆர்வத்திலையும் பார்ப்பினம், அல்லது நம்பிக்கைகள் சார்ந்தும் பார்ப்பினம். சில பேர் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் பார்ப்பினம். அப்படி இருக்கக்கூடிய ஆக்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. நான் இன்றைய போகிறேன், என்னுடைய ஜாதகத்தை கொண்டு தான் நான் வந்துடுறேன். போய் இந்தியாவிலிருந்து ஒரு ஆள் வந்திருக்கார், பிரபலமான ஒரு ஜோதிடர் மகிழ வீரான்னு சொல்லி அவர் வந்திருக்கார். அவர்கிட்ட போய் இதை பார்க்கலாம், இது ஜோதிடமண்டா என்ன இந்த தளத்திலேயே இப்போ தான் அந்த முதல் இப்படியான ஒரு காணொலி போடுறேன். ஜோதிடமண்டா என்ன, அதில் என்ன இருக்குது, ஜோதிடத்தை நம்பலாமா, என்னென்று ஜோதிடம் கணிக்கப்படுது, நாளைக்கு நடக்கிறது என்ன இன்றைக்கு சொல்லி என்ன நடக்கும், இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கும். அவை எல்லாத்தையும் சேர்த்து கேள்வியாக கேட்டு இந்த விஷயத்தை இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். தான் கோண்டாவில் சந்தி, கோண்டாவில் சந்தியில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை கோவில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஐயப்பன் கோவில் இந்த முன்புறமாக இருக்கிறது. இதுக்கு அண்மித்திருக்கக்கூடிய இந்த பக்கம் கடை தொகுதிகள் இருக்கிறது. இந்த கடை தொகுதியில் தான் அந்த பதாகை எல்லாமே போடப்பட்டு இங்கே தான் அவர் இந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவரை பொறுத்தவரை இந்த விஜய் தொலைக்காட்சி, அதே மாதிரி தான் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் 21 வருடங்களுக்கு மேலே நன்மதிப்பை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஜோதிட மாமணி மயிலை வீரா, பலன்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் இவர்கிட்ட தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்பு இலக்கம் எல்லாமே கீழே போட்டிருக்கு. இலங்கைக்குரிய இலக்கம், அதே போல் இந்தியா இலக்கம், இப்படியான விஷயங்கள் எல்லாமே போடப்பட்டிருக்கு. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய என்னென்ன விஷயம் செய்கிறார் என்ற விபரம் எல்லாம் இந்த பதாகையை போடப்பட்டிருக்குது. கோண்டாவில் இந்த ஐயப்பன் கோயில் இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு நேர முன்பாகவே வந்தால் இவரை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பெயர் மயிலை வீரா, சென்னையில் இருக்கிறேன். நான் விஜய் டிவியில் கோபிநாத் கூட ஒரு 3-4 நிகழ்ச்சிகளை நேரடி நிகழ்ச்சியில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 98 மலேசியாவுக்கு போயிட்டுருக்கேன். மலேசியாவுக்கு இந்த 27 வருடங்கமாக மலேசியாவுக்கும் போகிறேன். அதே மாதிரி கோவாவுக்கு ஒரு 15 வருஷமாக கோவாவுக்கு போயிட்டு வர்றேன். மக்கள் எங்களுக்கு ரெகுலராக இருக்காங்க. மலேசியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 3 முறை போய் வரேன் மலேசியாவுக்கு. ஒவ்வொரு முறையும் போய் வரேன். ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லி பரிகாரம் செய்து கொடுத்துட்டு வருவேன். எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அதே மாதிரி திருப்பி கூப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் போயிட்டுருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி 2014 ஐயப்பன் கோயில் கட்டுற காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 3 முறை போகிறேன். ஜாதகங்களை பார்த்து பலன் சொல்லி, குறை நிறை இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு இந்த குறை இருக்குங்க, இதை பரிகாரம் பண்ணுங்கள், இந்த குறை இருக்குது இதை பரிகாரம் பண்ணுங்கள், குழந்தை பாக்கிய தடை அது பரிகாரம் பண்ணுங்கள், அது மாதிரி செய்து கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே வந்திருக்கிறேன், இங்கே நடந்திருக்குது. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த முறையும் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு 25 வரைக்கும் இங்கே தங்குவேன். எங்களை சந்திக்க வர்றவங்க வரலாம். குறிப்பு இருந்தால் குறிப்பு கொண்டு வாங்க, குறிப்பு பார்த்து பலன் சொல்ல முடியும். குறிப்பு இல்லாதவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா பலன் எழுதி பலன் சொல்லப்படும். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதெல்லாம் செய்து கொடுக்க முடியும். குறை நிறைவுரை தெளிவுபடுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நேராக சந்திக்கலாம். ஐயப்பன் கோயில் அடியில் தான் நிற்கிறேன் நான். ஜோதிடம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோள்கள் 9 கோள்கள் தான் ஜோதிடமே. ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்று சேர்ந்தது தான் ஜோதிடமே. ஜோதிடம் என்பது 12 கட்டத்துக்குள்ளே தான், 9 கிரகங்களுக்குள்ளே தான் அடக்கமே. அந்த 9 கிரகங்களுக்குள்ளே எந்தெந்த கிரகங்கள் என்ன பண்ணுது, சந்திரன் நிற்கிற இடத்த வச்சு ராசியை சொல்லிடுறோம். 27 நட்சத்திரத்துக்கு மேசத்தில் அசுவ நட்சத்திரம், அல்லது பரணி நட்சத்திரம், அல்லது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், இப்படி 27 நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லிடுறேன். சந்திரன் ஒன்று மட்டும் வச்சுமே. ஆனால் அதே மாதிரி சூரியன் சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி மேசத்தில் இருக்கும். ஆக ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் போகக்கூடிய சூரிய கிரகம் சூரியன், அது 12 மாதத்துக்கு 12 இடங்கள் தாண்டி வரும். அது தமிழ் மாதம் தான். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த பங்குனி முடியும் பொழுது மேனத்துக்கு வந்துடும். ஆக சூரியனை வச்சு தான். அப்போ ஒரு மனிதனுடைய பிறப்புக்கு சூரியனுக்கு சந்திரனுக்கு தான் முதல் சம்பந்தமே. சூரியன் என்பது உயிர் கிரகம், அதே மாதிரி அப்பா கிரகம். சந்திரன் என்பது உடல் கிரகம், அதே மாதிரி அம்மா கிரகம். சூரியன் சந்திரனே இதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் மற்ற செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஆக அந்த கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் வலுவு இருக்குதோ அந்த வலுவை வைத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் 1, 4,
1, 4, 7, 10 கிரகம் உள்ளவங்க தான் மிகப்பெரிய புகழ் உள்ளவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 1, 5, 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர்கள். இந்த ஜாதகங்கள்லாம் பிறந்த காலத்திலேருந்து கடைசி காலம் வரைக்கும் யோகத்தில் வாழக்கூடிய ஜாதகங்கள் இதில். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் கட்டத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலையை வைத்து அவங்க வாழ்க்கை அப்பா அம்மா பூர்வீகம் சிறப்பா, இது ஜாதகம் சிறப்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் ஜோதிடமும் கடவுளும் ஒன்று. ஜோதிடர் தம்பித்தாகணும். எந்த ஒரு பிறப்புக்கு ஜோதிடம் இல்லாமல் உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கு மட்டும் இல்லை, 33 ஜீவராசிகளுக்கும் ஜோதிட சம்பந்தம் இருக்குது. ஜோதிட சம்பந்தம் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா மதங்கள் வேறையாக இருக்கலாம், மொழிகள் வேறையாக இருக்கலாம் தவிர, ஆனால் ஜோதிடம் என்பது உண்மையான விஷயம் கிடையாது. இன்றைக்கி ஜோதிடம் வச்சு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ரயில் விபத்து, இப்போ நடந்த விபத்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சொன்னாங்க, ஜாதகத்தை சொன்னாங்க. இந்த மாதிரி போர் நடக்க போகுது, பாகிஸ்தான் கூட யுத்தம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி யுத்தமாச்சு, பெரிய விபத்து ஆகுன்னு சொன்னாங்க. விமான விபத்து கடுமையான மிகப்பெரிய விபத்து. இப்போ நேற்று முந்தா நாள் கூட ஒரு இடத்துல ரயில் விபத்து திருவள்ளூரில் மிகப்பெரிய டேங்கர் வெடித்து ஒரு 5-6 டேங்கர் எரிஞ்சு ஒரு வழியாயிடுச்சு. ரயில் விபத்து எப்போ வருதுன்னு கேட்டால் சனியோடு ராகு சேரும்போது ரயில் விபத்து வருது. விபத்துகள் பெரிய பெரிய விபத்துகள் வருது. அந்த கிரக சேர்க்கையை வச்சு தான் ஒரு நாடுடைய யுத்தத்தையோ அல்ல ஒரு நாடுடைய வளர்ச்சியோ ஒரு நாடுடைய குறைகளை அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஜோதிடத்தில். ஜோதிடமே இல்லாமல் ராசிகள் இல்லாதவர்கள் வாழ இல்லையா இருக்கிறாங்க ஐயா. ஜோதிடம் என்பது அது ஒரு தனி முறை தான். கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க, கடவுள் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருப்பாங்க. எது இருப்பினும் கூட ஜோதிடத்தில் சம்பந்தம் இல்லாமல் எந்த துறையுமே இல்லை. கிரகத்தினுடைய 9 கிரகத்தை வைத்து தான் அந்த துறையை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமே தவிர, அந்த ஜோதிடத்தை நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுக்கு ஜோதிடமே இல்லை. ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். அதுக்கு அவங்களுக்கே புரியாமல் கடவுளுடைய அனுகிரகத்தை நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அதே பார்த்திங்கன்னா அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குடைய ஜாதகமாக கும்பிட்றது, ஜாதகம் அவங்க பார்க்குறதுன்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து பார்த்தா இந்த திசையில் இந்த புத்தி நடக்குது, இது நடக்கும்போது நடக்குங்கிறது இங்கே ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதன்படி தான் அவங்களுக்கு நடக்குமே தவிர அவங்களுக்கு மட்டும் வித்தியாசமாக புதுமையாக இல்லை. ஏன்னா அவங்க தெரிஞ்சிக்க விரும்புகிறதில்ல. ஜோசியம் பார்க்கவோ கடவுள் மாதிரி நம்பிக்கை இல்லை, அதனால் தெரிஞ்சிக்கிறதில்ல. ஆனால் நடக்கிற முறைகளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ஜாதகத்தை டேட்டா பர்த் எடுத்து கண்டுபிடிச்சி எடுத்திங்கன்னா எல்லாத்தையும் தொடர்பு பார்த்தா திசை புத்திகள் படி தான் நடக்கும். இப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷனு இந்த இடத்துல இந்த கிரகம் இது வருது, இந்த இடத்துல இது நான் கண்டுபிடிச்சி தான் நம்ம சொல்கிறோம். ஆக அது மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இல்லாமல் ஜாதகம் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாதுங்கிற வார்த்தையே இல்லை. இது எல்லாமே கிரகத்தை வைத்து தான் இந்த ஜோதிடமே. கிரக நம்பிக்கையும் ஆன்மீகமும் இருந்தால் தான் இந்த ஜோதிடத்துக்கு வருவாங்க. ஆன்மீகம் இல்லை, கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகம் ஒரு நண்பர் ஒன்று கொடுக்குறாங்க, அல்ல இங்கே ஒரு பட்டப்படி படித்தவங்க கொடுக்குறாங்க. அவங்க ஜாதகத்தை பார்க்குறோம். அடுத்து என்ன திசை வரப்போகுதுன்னா, நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அந்நிய நாடுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது. அந்த கட்டத்தில் அவங்க திசைகளை பார்க்கும் பொழுது 10 பலன் சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையும் அந்த கட்டத்தில் இப்போ வரக்கூடிய திசா புத்தி என்ன, அடுத்த வருஷத்தில் இந்த திசை வரப்போகுது, இன்ன காலகட்டம் வரும்போது இன்ன காலகட்டம் வரும், இது இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு உறுதிப்படுத்தி சொல்லலாம். திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதா இருந்தாலும் சரி, பட்டப்படி படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் வரக்கூடிய திசைகளை வச்சு தான் பலன் சொல்லக்கூடிய பலன்களுங்க. படிப்பு தாங்க இதெல்லாம். இப்போ நான் படிச்சிருக்கேன். நான் கிட்டத்தட்ட இந்த ஜோதிடத்தை 12 வயசுலேயே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 12 வயசில் படிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட அது ஓரளவுக்கு அது புரிஞ்சு 98க்கு அப்புறம் தான் ஜோதிடர் என்பது இடத்துக்கு நான் போனேன். எனக்கு இப்போ 71 வயசு. ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி கட்டங்களை போட்டு ஜாதகப்படி வாங்கிய பஞ்சாங்கம் எழுத கற்றுக்கொண்டு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து கற்று அதை ஜோதிட துறைக்கு நான் வரும்போது 98 தான் ஜோதிட துறைக்கே நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி ஜோதிட துறைக்கு நான் வரல. ஜோதிடம் தான் தெளிவாக இருக்குங்க முடிவு வரும்பொழுது அந்த ஜோதிடத்தை முழுமையாக எடுத்துக்கிட்டேன். அதன் முழுமையாக பயிற்சி பெற்று நான் சொல்லி ஒவ்வொன்று நடக்க ஆரம்பித்த பிறகு அதன் முழுமையாக நம்பிக்கை வைத்து அந்த துறையில் முழுமையாக அடுத்தடுத்து படித்து ஒரு 3-4 டிகிரி வாங்கினேன். அதில் வந்திருக்கு. ஒவ்வொரு நபரும் நான் ஜாதகம் பார்த்தா ஒவ்வொருத்தருடைய ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். இந்த ஃபோன் நம்பரை நீங்களே எடுத்து, அம்மா ஐயா வீரையா ஜாதகம் பார்த்துருக்கேன், அவருக்கு உங்கள் இந்த விஷயம் சொன்னார் கரெக்டாக நினச்சா இல்லையா அவங்களே கேட்கலாம். இன்றைக்கி என்கிட்ட பார்த்த ஜாதகத்தில் ஒரு 100கணக்கான நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்கள் நேரம் அந்த ஃபோன் நம்பரை நான் சொல்லாமல் ஐயா வீராயா கிட்டே வந்திருக்கிறேன், இந்த ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு என்னம்மா பலன் சொன்னாங்க, சொன்னபடி நடந்ததா இல்லையா நீங்கள் கேட்டு தெரிஞ்சு செய்யலாம். எனக்கு ரெக்கமெண்டேஷனோடு தான் ஜோதிடம். மலேசியாலாம் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் தான். மலேசியா ரெக்கமெண்டேஷன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஐயா ஐயா ஜோசியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, போயிட்டு வாங்கன்றாங்க. ஐயா வீராயிட்ட பார்த்தா நமக்கு இது நடந்துச்சிங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா வீராயனை கொடுக்கலாம், பரவாயில்ல கூப்பிடுங்க, பேசுவோம், பார்த்துவோம், செய்வோம். அப்படி தான் இன்ன வரைக்கும் இந்த 27 வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மலேசியாவில். அதே மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கோவா போகிறேன். நான் மந்திராலயத்தில் கொஞ்சம் காலம் இருந்ததில் மந்திராலயத்தில் நட்புகள் ஏற்பட்டுச்சு. அங்கே செய்யக்கூடிய குறைகள் இருந்தாங்க. சில விஷயங்கள் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு பெரிய தவறு நடந்து வச்சு
செய்து கொடுத்து பாஸ் ஆச்சு. ஒரே வாரத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆனார். அப்போ அவங்க பொண்ணு, அவங்க பையன், அந்த பொண்ணு இன்றைக்கி கோவாவில் போய் வேலை செய்கிறாங்க. கோவாவில் வேலை செய்யக்கூடிய அந்த பொண்ணு ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டுக்காரருடைய மனைவி பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு சீரியஸ் கண்டிஷன் இருக்காங்க. அவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை. இந்த பொண்ணு தெலுங்கு பேசுகிற பொண்ணு, நம்ம ஓரளவு தமிழ் பேசுவாங்க. அந்த பையன் அந்த கோவா மொழி தான் அந்த மொழி எனக்கு பேச தெரியாது. என்னை தேடி வந்துட்டார், பார்க்க வந்துட்டார். வந்த இடத்துல பார்த்து அந்த பொண்ணு அனுப்பி, அங்கிள் நீங்கள் அந்த எந்திரங்கள்லாம் எழுதி அது அவர் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, அது என்ன குறையுன்னு எனக்கு தெரியாது, முதல்ல குறைய தெரியாது. ஆனால் எந்திரங்கள் எழுதி மறுபடி என்னுடைய மகா சுதர்சனம் எனக்கு 2 எந்திரங்கள் செஞ்சு பூஜை பண்ணி கொடுத்து அனுப்புகிறேன். அவர் கொண்டு போய் வீட்டை வச்சு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க அம்மா உடல்நிலை மெல்ல மெல்ல பாஸ் ஆகுது. ஒரு 3 மாதம் கழித்து அவங்க எந்திரிச்சு நடந்து சொந்தமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் உடனே அவங்க அக்கா வந்து அந்த ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஜில்லாவில் கலெக்டர், அவங்க வீட்டுக்காரர் ஐபிஎஸ் அவர் பெரிய அதிகாரி. அவங்க என்ன பண்ணாங்க, ஐயா வரவழைங்க, நான் நேரில் பார்க்கணுமே அப்படி ஆசைப்பட்டு பலபடிக்கு என்னை கோவாவுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோவாவுக்கு போகிறேன். நல்ல மரியாதை, நல்ல பெரிய பெரிய குடும்பங்கள், பெரிய குடும்பம். இந்த பையனை பார்த்தா வில்லா மாதிரி பிளாட் கட்டி விற்கிற பையன், அவங்ககிட்ட தான் போய் அவங்ககிட்ட தக்க வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஒரு விற்க முடியாமல் இருந்த 3 பிளாட்டு காட்டினார். அதுக்கு எல்லாம் பூஜை பண்ணி கொடுத்து அதெல்லாம் விற்றுட்டாரு. இப்போ புதுசாக பிளாட் கட்ட போகிறாரு. அடுத்த பில்டிங்கு ஒரு 20 பில்டிங்க்கு கட்டுறதுக்கு பிளாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் பூஜை போடுறதுக்கு போய் வாஸ்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அவங்க அக்காவுடைய புருஷன் ஐபிஎஸ், இந்தமாக சப் கலெக்டரு, பசங்க 2 ஆம்பளை பசங்களுக்கு ஜாதகம் சொன்னேன். ஒருத்தர் காலில் இந்த இடத்துல குளம் இருக்குது, ஒருத்தர் கழுத்தில் குளம், ஒரு டாக்டர் படிக்கிறாங்க. கரெக்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அதுக்கப்புறம் நான் இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி தான் இன்றைக்கி மலேசியாவிலையும் ஜாதகம் பார்த்து சொல்லி செய்தவங்க என்னுடைய மலேசியா மெம்பர் இதில் ஒரு 100 கணக்கான மெம்பர் இருக்கிறாங்க. வீரையான்னு சொன்னீங்கன்னா நீ உங்களுக்கு என்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஜோசியர்னு சொல்ல மாட்டாங்க, சொந்தமாக வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய உறவுகள் இப்படி அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு சொல்லுவாங்களா, அப்படி உறவுகளாக தான் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க மலேசியா மக்கள். இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்துல, இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்துல இப்படியான விஷயத்தை இப்படி நம்புறது. அதான் இப்படியான விஷயங்கள் இன்னுமே தடைபட்டு நிறைய பேர் சுருக்கம் இங்கேயே வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நடந்தது. நான் தங்கியிருக்க பில்டிங் பார்த்தீங்களா, அவருடைய பில்டிங் ஓனருடைய மகன் அமெரிக்காவில் வேலை செய்கிறார். அமெரிக்காக்காரங்க ஆபீஸ் வேலையை நடக்குது. அவங்க கல்யாணம் ஆகி 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துட்டாங்க. என்கிட்ட போன வருஷம் முதல் வருஷம் ஐயப்பன் கோயில் அவங்க அக்கா, அந்த மாப்பிள்ளையுடைய அக்கா வந்து கேட்குறாங்க, ஐயா பையன் தம்பிக்கு குழந்தை இல்லையா, என்னையா ஒன்று பண்ணி தர முடியுமா? என் மேலே நம்பிக்கை இருந்தால் நான் செஞ்சு கொடுக்குறேன். ஜாதகத்தை பார்த்தேன், அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்தேன். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது, பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஐயா நீங்கள் செஞ்சு கொடுங்க, பரிகாரங்கள் செய்து அந்த எந்திரங்கள் பண்ணி கிரகமாலி செய்து கொடுத்து பரிகாரம் பண்ணி கார்த்திகை மாதத்தில் அனுப்பி வைக்கிறோம். தை மாதத்தில் ஃபோன் வருது, பிறகுனா இருக்காங்கன்னா 26/10/2024 பெண் குழந்தை பிறந்துருச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் பெரியவர் இருக்கிறாரு, இங்கே ஊருக்குள்ளே பள்ளிக்கடை வச்சுருக்காரு. அவங்க பையனுக்கு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்து அந்த பஞ்சாங்கத்தை பார்த்து முறைப்படி செஞ்சு கொடுத்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவர் பேர் சொல்ல முடியும், பெரியவர் இருக்கார், இங்கே மளிகை வச்சுருக்காரு இந்த ஊருக்குள்ளே நடந்தது. இது மாதிரி குறைகள் உள்ளவங்களுக்கு நான் சரி செய்து 100% பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பண்ணியிருக்கேன். ஜாதகத்தில் பார்த்து தான் தவிர இது மந்திர தந்திரங்கள் கிடையாது. திசைகளை பார்க்குறோம், இந்த திசை இது குறை இருக்குது, இது நிறை இருக்குது அப்படி சொல்லி செய்து நடக்குது. இதே மாதிரி இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்டை பிறந்தவர் தான் ஜெயகாந்தன் சொல்லி லண்டனில் இருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நம்மளோட தொடர்பு இருக்கிறாரு. எந்த ஒரு விஷயம் கேட்பார், பலன் சொல்லுவோம், இதை இப்போ செய்வாங்க. சென்னை மலேசியாவில் நம்ம டாக்டர் சரவணன் இருக்கிற ஆப்ரேஷன் கோர்ஸ் கூட என்கிட்ட, ஐயா இதை செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யுங்க செய்யாதீங்க, இது நடக்குது, இல்லை இல்லைன்னு சொல்ல கண்ணால் உறுதிப்படுத்த சொல்ல முடியும். இந்த நோய் இருக்குது உங்களுக்கு, செய்யுங்க செய்யாதீங்க. அந்த இது உங்களுக்கு வரக்கூடிய நோயை முதல் கொண்டு ஜாதகத்தில் சொல்லி செய்து கொடுக்க முடியும். ஜாதகம் தான் முதல் விஷயமே, ஜாதகத்தை வைத்து தான் பரிகாரங்கள். அந்த குறை நிவர்த்திக்கு வழி சொல்லும்போது இன்னொன்று கோயிலுக்கு சொல்கிறேன், ஐயா அந்த கோயிலுக்கெல்லாம் இன்னும் யாரும் இந்தியாவுக்கு போய் இத்தனை கோயில் 9 கோயில் போய் நாங்கள் சுற்றி வர லட்சக்கணக்கில் செலவு பண்ணால் அந்த புள்ள வெளிநாட்டில் இருக்கிறான், பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், யார் போகிறதும்பாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான பரிகாரங்களாக நான் செய்த பட்ச மகா சுதர்சன எந்திரமும் ஞானகங்கிசா என்பது சிதம்பரம் கோயில் வடிவங்கிற 2 எந்திரங்கள் தயார் பண்ணியிருக்கேன். அது 2 எந்திரங்கள் பூலோகத்தில் உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் தான். அது இன்னும் கடைகளில், இந்த கடையில் அந்த எந்திர வடிவங்கள்லாம் சேல்ஸில் எந்த கடையுமே இல்லை. அது நான் அந்த எந்திரங்களை கண்டுபிடிச்சி சமஸ்கிருதத்தில் எழுதுதை அதை தமிழாக்கம் பண்ணி நான் சொந்தமாக கண்டுபிடிச்சி எழுதப்பட்டு வச்சுருக்கிறேன். கொங்கணர் அவர்களே காக்காய் பிஜுனா பூலோகத்துக்கு வந்த எந்திர வடிவம் தான் ஞானகங்கிசா என்பதுங்கிறது. அதுதான் சிதம்பரம் கோயில் வடிவமே. அதே மாதிரி சிதம்பரம் மகா சுதர்சனங்கிறது அவர் சக்கராயுதம்,
மகாவிஷ்ணு சக்கராயுதம், அதுபோல் சமஸ்கிருத எழுத்தில் இருந்ததை பார்த்து அதை பூரா தமிழாக்கம் பண்ணி ரெடி பண்ணேன். இது 2 அறியும் சிவன்னு அறியாத வாயில மண்ணுன்னு 2 கிரகங்கள் செய்திருக்கேன். இதுக்கு மேல் கொண்டு ஒருத்தருடைய ஜாதகத்தில் இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் ஐயா அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, 2 புத்தியாக இருக்கிறாங்க, அசுரகுரு தேவகுரு, குருவும் சுக்கிரன் ஒன்று சேர்ந்தால் ஒரு பிரச்சனைக்கு இருக்காது, 2க்கு திருமணத்துக்கு கொண்ட யோகம் வந்துடும், சொன்னபடி இப்போ ஏட்டிக்கு பட்டி ஏகனமனையை பேசிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஆளுகளுக்கு கிரகத்தை மாற்றி அமைச்சு கிரகமாலி யோகம் செஞ்சு கொடுக்கும்போது திருமண வாழ்க்கை சிறப்பாக போயிடுது. அதே மாதிரி சிறப்பு போகாமல் அந்த குருச்சந்திர யோகத்தோட குருவும் சுக்கிரன் சேர்ந்தவங்க திருமணம் பண்ணி விவாகரத்தாகி திருப்பி 2வது திருமணத்துக்குலாம் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முன்கூட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது இந்த இதெல்லாம் மாற்றி செஞ்சால் சரியாக வருங்கன்னு சொல்கிறோம். அது மாதிரி செஞ்சு கொடுக்குறோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக அந்த குறைகளை கூட ஆராய்ச்சி, என்னுடைய ஆராய்ச்சி ஜோதிடத்தில் என்னுடைய ஆராய்ச்சி தான், ஆராய்ச்சியை எடுத்துக்கிட்டு அதை செய்து கொடுக்குறேன். நல்ல மரியாதைங்க, நல்ல வரவேற்பு. எல்லா மக்களும் எனக்கு சொந்த ஊர் மாதிரி யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்த ஊர் எல்லா மக்களும் இங்கே தெரியும், என்னை தெரியும். ஐயப்பன் கோயிலை வச்சு இன்றைக்கி ஊருக்குள்ளே என்ன 90% மக்களுக்கு என்ன தெரியும், வீராயா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் இப்போ இது 2015 வருஷத்துக்கு 3 வாட்டி நான் கிட்டத்தட்ட 25-30 முறை வந்து போயிட்டேன். எல்லா மக்களும் குரல் என்ன தெரியும். அதே மாதிரி இங்கே ஜாதகம் பார்த்துட்டு போனவங்க கூட அப்போ அவங்க சொந்த பந்தங்களும் தெரிஞ்சு போகிறோம். இங்கே பார்ப்பாங்க, அவங்க தான் ஐயா அங்கே பார்ப்பான், யூகேல இருக்காங்க ஐயா, இவங்களில் கனடா இருக்கிறாங்க ஐயா, பிரேசில் இருக்கு பாருங்கள், அவங்க மூலமாக தான் ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. இப்போ இங்கே இந்த விளம்பரம், உங்கள் விளம்பரம் போனால் இன்றைக்கி இதை போது நாளைக்கு இருந்து பார்க்க ஆள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்கே மக்கள் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த விளம்பரமே இந்த யூடியூப் சேனல் தான், இதில் போனால் தான் மக்களுக்கு தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும், வந்திருக்கா வீராயா வந்திருக்காரா, நம்ம சந்திப்போம் வருவாங்க, தேடிட்டு வருவாங்க. இங்கே ஜோதிடத்து மேலே முழு நம்பிக்கை. ஜோசியம் ஜாதகத்தை நம்ம சொல்கிறத விட ஒரு வீட்டில் ஜாதகம் தெரியாத ஆட்கள் யாருமே இங்கே இல்லை. மற்ற ஊரில் அப்படி இல்லை, சரி மலேசியாவில் அப்படி இல்லை. இங்கே ஜோசியங்கிற 90% யாரும் போய் சொல்ல முடியாது. அவங்க கையிலேயே ஜோதிடம் அவங்களுக்கே தெரியும், அவங்களே ஜோசியம் தெரியும். இங்கே ஒவ்வொரு வீட்டையும் ஒரு 10 ஜாதகம் 8 ஜாதகம் இல்லாத வீடு இருக்கே இருக்காது. நம்ம ஜாதகம் எழுதுகிற வேலை கூட கம்மி. இப்போ மலேசியாவில் அப்படி இல்லை, நம்ம போய் ஜாதகத்தை எழுதி பார்த்து அப்புறம் தான் பலன் சொல்லுவோம். இங்கே அப்படி இல்லை, ஒரு வீட்டில் கொண்டு வந்து ஒரு பார்க்க வர 5 கட்டு 6 கட்டு ஜாதகத்தை கையில் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இங்கே ஜோசியம் எழுதக்கூடிய ஜோதிடர்கள் நிறைய இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் குறிப்பு மட்டும் பத்திரமா இங்கே பார்த்து கொடுத்தா போதும். இப்போ நான் இருக்கிறதுங்க கொண்டாவில் ஐயப்பன் கோயில் எதிரில் அவங்க சிலைகள் விற்கக்கூடிய கடை தான், அங்கே தான் நான் நிற்கிறேன். இன்றைக்கி 15ஆம் தேதி வர 25 வரைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு எதிரில் அவங்க கோயிலில் தான் நிற்போம். என்னுடைய ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா அங்கேயே வந்து கேட்கலாம். காலையில் 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை, சாயங்காலம் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பலன் யாரும் சொன்னதில்லை. தவறுகள் நடக்கலாம், 100க்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், ஆனால் எனக்கு வரைக்கும் ரிசல்ட் நமக்கு வந்ததில்லை. இது நடந்து போச்சுங்க, இது மாதிரி ஆகி போச்சுன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு வந்ததில்லை. தவறாகி போச்சு, நீங்கள் செஞ்சு தப்பாகி போச்சுங்கிற ரிசல்ட் நமக்கு வரலை இது வரைக்குமே. நீங்கள் சரி மலேசியாவிலும் சரிங்க, மலேசியா 98 செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் நான் 15 வந்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் யார் வந்து நீங்கள் செஞ்சு தப்பாயிச்சிங்க, முறை இல்லாமல் போச்சு, அது நாங்கள் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை. ஏன்னா எல்லா விஷயம் ஐயாவுக்கே தெரியும். இங்கே தான், இங்கே விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். இங்கே தான், இங்கே மற்ற இடத்துக்கு போய் அங்கே போனேன் இங்கே போனாங்கன்னு தெரியாது. ஏன்னா பேர் கெடுக்கிற அளவுக்கு நம்ம இந்த தொழில் நம்ம செய்யலை. நமக்கு இந்த தொழில் எனக்கு தெய்வீகமாக வாழ்க்கையை சித்தர்கள் வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் தெய்வீகத்தை பற்றி உணரணும், ஜோதிடத்தை பற்றி உணர்த்தி சொல்லணுங்கிற ஆசை தவிர இதில் பணம் சம்பாரித்து பெரிய ஆள் ஆகணுங்கிற ஆசையை நமக்கு இல்லை. என்னுடைய மரணமே எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் எந்த நாளில் மரணம் அடைவேன்னு சொல்லுவேன். அந்த காலம் வரும் பொழுது கண்டிப்பாக நான் டிவியில் வருவேன். என்னுடைய உயிர் போக ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை மக்கள் சந்திக்க வருவாங்க, சமாதி அடைவேன். என் உயிர் போகிற காலத்தில் டைம் சொல்லுவேன், இந்த நேரத்துக்கு உயிர் போகும்னு, நட்சத்திரம் தேதி வந்து சொல்லுவேன். அந்த காலங்கள் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். அனுபவம். லக்னம் சுவாதி நட்சத்திரம், லக்னம் மேச லக்னம், எதிர் 7ஆம் இடத்துலையே சந்திரன், 4 குடைவன் 7லேயே, அது ஒரு பெரிய யோகம். 4ஆம் இடம் என்பது தாய் சாணம் தான். தாய் சாணம் 4 குடையோட 7 இருக்கும்போது தொழில் அம்மாவுடைய எதிரிலையும் நடக்குது. அதே மாதிரி சூரியன் புதன், மாசி மாதம் பிறந்திருக்கீங்க, சூரியன் புதனோடு ஞானம் புத்தி தெளிவு, தாய் தந்தை தாய் மாமனை விட பெரிய அறிவு, பட்டப்படிப்பு கூட நீங்கள் யோசிக்கிற புத்தி ஞானம் தெளிவுடையவர். ஏன்னா சூரியன் புதன் புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடிய யோகம் இருப்பார். அதே மாதிரி 10ல் செவ்வாய் சுக்கிரன் சனி, 10ஆம் இடம் உங்களுக்கு. 10ஆம் இடம் என்பது செவ்வாய் அதில் இருந்து அரசாங்கத்தில் உத்தியோகம் செய்யக்கூடிய யோகத்தை கொடுப்பான். சனி அதிலேயே இருக்குது. ஆக 10ல் இருக்கக்கூடிய சனி வாக்கு தொழில். இப்போ நீங்கள் கணக்கூடிய பாருங்கள், டிவி வீடியோ பண்ணுறீங்க, உங்களுடைய படிப்பு பட்ட படிப்பு டிகிரி ஆசிரியர் துறை பண்ணக்கூடிய யோகாக்காரங்கள், ஆசிரியர் துறை. அதே மாதிரி செவ்வாய் சனி சுக்கிரன், இது வந்து சுக்கிரன் செவ்வாய் சனிங்கிறப்போ இது செவ்வாய் சனி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டக்கூடிய யோகங்கள். இல்லை சின்ன சின்ன தொழிலில்
செவ்வாய் சனி உள்ளவங்களெல்லாம் மிகப்பெரிய தொழில் வந்தங்களை செய்யக்கூடியவங்க. ராகு திசை, குரு திசை, அடுத்த திசை குரு திசை, சனி திசை. சனி திசை உங்களுக்கு 19 வருஷ திசை, கோடீஸ்வர யோக திசை கொடுப்பான். இப்போ நடக்கிற திசை உங்களுக்கு திசை எப்படி பார்த்தோம்னா ராகு திசை 18 வருஷத்தில் நின்றது. 10 வருஷம் ராகு திசை, 10 வருஷம் குரு திசை ஒரு 16, 26 வயசு, 26 வயசு வரைக்கும் குரு திசை. 26 வயசுக்கு அப்புறம் இந்த 4 வருஷம் யோக காலத்தில் ஓடிட்டுருக்கீங்க. சசா யோகங்கிற யோகம் நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. 26 வயசுலேருந்து சனி மகா திசை, 19 வருஷ திசை. இதுக்கு பேர் சசா யோகங்கிற யோகம். சசா யோகம்னா சாதிக்கிற இன்னார் பிள்ளையா இன்னாரா நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்டேஜில் வாழ்வீங்க. உண்மையான விஷயங்கள் ஐயா. இந்த ஜோதிடத்தை நிறைய பேர் கற்றுக்கொள்ளாமல் தெளிவுபடுத்தி சொல்ல தெரியாமையே நிறைய மிஸ்ஸிங் இப்போ மிஸ் பண்ணிடுறாங்க. இது சொல்லுவாங்க இல்லையா, மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஜோதிடத்தை ஜோதிடமாகவே சொல்லணும். படித்த படிப்பை ஒப்பிக்கணும். அதான் ஜோசியமே.